வீடியோஸில் வந்துட்டு நம்ம பொட்டிக் ஸ்டைல் நெக் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்துட்டு எப்படி பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல தெரியுது நெட்டுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம அப்படியே வச்சு ஒட்டிட்டு நம்ம போட போகிறதில்ல, அடித்து திருப்பணும். ஸோ அதனால் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து உள்பக்கம், இது பக்கம் வெளிப்பக்கமும் நான் லைனிங்கோட வெளிப்பக்கமும் நம்ம ஒன்றா வச்சு ஒரு தையல் நெக்கில் மட்டும் போட்டுக்கணும், வேறு பாட்டில் எதுலையும் போடக்கூடாது. இப்போ எப்போவுமே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கை, பட்டி, ஃப்ரண்ட் பார்ட்டி இது எல்லாமே செட்டாக ரெடி பண்ணுறோன்னா அது ஒவ்வொரு செட்டாக ரெடி பண்ணணும். நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒன்று எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் மாறி போயிடும். ஸோ அதனால் ஒன்று ரெடி பண்ணுறீங்கன்னா செட்டாக ரெடி பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் வந்து இந்த பைப்பிங் துணி ஜாயின் பண்ணலை. இது நம்ம எப்பவும் கட் பண்ணுறத விட கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிவிட்டு ஸோ இதில் டபுளாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலையே போடணும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் பீஸ் மேலே வச்சுட்டு இந்த டபுளாக மடித்து போட்டிருக்கிறது இப்படி போட்டுக்கணும். இப்போ இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுக்குறோம். இப்போ எப்போவுமே நம்ம வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கொடுப்போம். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைனிங்கோட மேல் பக்கம் திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுடணும். இப்போது இப்படி தையல் போட்டுட்டு நீங்கள் ஒத்த ஊசி தையல் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஆனால் நான் பொட்டிக் ஸ்டைலில் வரணுன்றனால நான் வந்து அந்த தையல் போடலை. இப்போது நம்ம இதை சுற்றி வந்து நம்ம லைனிங்கில் தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம வந்து நான் சொல்லி இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு இங்கெல்லாம் வச்சு தையல் போட்டாச்சு. இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம கப்பு பிடிக்கிறதும் பட்டி ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் எப்படி அடித்து ஜாயின் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன்.